ಪ್ರಾರ್ಥನೆ. ಓಂ ಗಜಾನನಂ ஹரி ஓம் சாமி. இடம் வந்தீங்களா? ஆமா சாமி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தேன். இது மோடம் வந்து மேல வீட்டுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्यां हरि ओम। 169வது வகுப்பு, ஆடி மாசம் 8ஆம் தேதி, அமாவாசை, பூச நட்சத்திரம். தங்கம் வந்து உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? அது 3 விதமா பார்க்கலாம். உரைச்சு பார்க்கிறது, வெட்டி பார்க்கிறது,
அப்படின்னு பார்த்தோம். அதுல உரைச்சு பார்க்கிற பகுதியில இருக்கிறோம். வெட்டி பார்க்கறத பத்தி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வளைகுடா நாடுகள்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகைகளை எல்லாம் வெட்டி பார்க்காங்களாம். அதுல இரும்பெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும், அதுக்கு பின்னாடி ஏதாவது சதி எல்லாம் இருக்குதா? அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா உரசி பார்த்தா மட்டும் தெரியாது, வெட்டியும் பார்க்க வேண்டி வரும். நிறைய வளைகுடா நாடுகள் தங்கம் இந்தியாவுக்கு கடத்தப்படுறது ஜாஸ்தி. ஒரு அம்மா சொல்லுவாங்க, மலபார் கோல்டு அப்படிங்கறத மலத்வார் கோல்டு அப்படிம்பாங்க. ஏன்னா மர்ம நபர்கள் மலத்வாரத்துல வச்சு கடத்தி கொண்டு வருவாங்க, பிடிபட்டாங்க அப்படிங்கிறதுனால. அதனால தங்கம் ஒரு ஃப்ராடு பண்றதுக்கான ஒரு பெரிய இதாட்டு இருந்துட்டு இருக்கு. முக்கியமா கேரளாவில் முதலமைச்சரே அதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எல்லாம் வந்தது. நரேந்திர மோடி புண்ணியத்துல யாரும் ஜெயிலுக்கு போகாம வெளியே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை கூட அண்மையில விடுவிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார பிடிச்சாங்களோ விசாரணைக்கு அந்த அம்மாவை கூட இப்ப விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஜாமீன்லயாவது வெளியே வந்துட்டாங்க. எப்படி போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குதோ அதே மாதிரி தங்க கடத்தலும் ஒரு அம்சம். அதுல பல ஃப்ராடு நடக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் திட்டமிட்டு மாட்ட வச்சாங்களா, இல்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் ஃப்ராடு பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதானிக்கு மேல ஹிண்டேன் ரிப்போர்ட்னு ஒண்ண போட்டாங்க. இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் போட்ட கம்பெனியே இழுத்து மூடியாச்சு. அயோக்கிய பயில கண்டுபிடிச்சு இழுத்து மூடிட்டாங்க. சில பேருக்கு இப்படி அடுத்தவங்களுடைய பேரை கெடுக்கிறது அப்படிங்கிறதே தொழிலா வச்சிருப்பாங்க. யார்ட்டையாவது காசை வாங்கிட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால நமக்கு அதுல விஷயம் என்னன்னா, வெட்டி பார்த்தா அதுல வேற விஷயங்கள் இருக்கலாங்கிறதுக்கு அண்மையில சம்பவம் நடந்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அது பேரை போட்டுதான் செய்தி வந்திருக்கு. அப்புறம் உருக்கிறது மூணாவதா. பழைய காலத்துல பாம்படம்னு ஒரு காதணி உண்டு. பாட்டிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. காது அப்படியே நீளமா இருக்கும். நல்ல வெயிட்டாட்டு ஒரு குண்டல மாதிரி ஒண்ணு தொங்கும். சொல்றாங்க அரக்க தங்கத்தால பொதிஞ்சு பாம்படம் செய்வாங்க, காதுல தொங்க விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க பல்வேறு கலாச்சாரத்துல இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்ப இங்க காதை அப்படி இழுக்கிறது அப்படின்னா, இங்க பாம்படம் போடுறாங்கன்னா சில கலாச்சாரத்துல வட்டமா ஏதாவது போடுறது, உதட்டுல பிளந்து குச்சி மாதிரி செருகிறது, உடம்புல எங்கெங்க ஓட்ட போட முடியும் ஓட்ட போட்டு எதையாச்சும் செருகிடு பழக்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க சில கலாச்சாரங்கள்ல இருக்கு. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம், எதனால அப்படி பண்றாங்கன்னு. அக்கு பிரஷர் காரங்க காதுல ஓட்ட போடுறதுனால ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட், அதுல நிறைய நன்மைகள் இருக்கு, ஒற்றை தலைவலி எல்லாம் மாறும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுவும் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பொதுவா நம்ம இதுல மூக்கு குத்துறது, காது குத்துறது இப்படி எல்லாம் இருந்தது. இப்போ நாக்கு குத்துறது, தொப்புள் குத்துறதுன்னு எல்லாம் கூட கிளம்பிட்டாங்க. எங்கெங்க குத்த முடியுமோ குத்துறத. பழைய காலத்துல வேலு குத்துவாங்க, அழகு குத்துறதும்பாங்க.
வாயில குத்துறது, அதாவது அலகு. இந்த இதை அலகுன்னு சொல்லுவாங்க. அதனால அலகு குத்துறதுன்னு பேர் வந்துதான் தெரியாது. இல்ல வேலுனால குத்துறதுனால அலகு குத்துதல் பேர் வந்தா தெரியாது. அப்புறம் உடல் முழுக்க வேர்களை குத்துறது, வேல்லே குத்தி தொங்க விட்டு பறக்குங்காவடி, அப்படி எல்லாம் இருக்கு. வெட்டி பார்த்து சந்தேகம் தீரலைன்னா உருக்கி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதுல மேலோட்டமா உரசுனா மாற்று குறைஞ்சது மாதிரி இருக்கும். ரொம்ப அழுந்த உரசுனா மாற்று கூடுனது மாதிரி இருக்கும். இல்ல அப்படி உரசும் போது விரல் நகத்துல அரிதாரக்கூடிய ஜிகினாவை வச்சுக்கிட்டு அப்படியே அதையும் சேர்த்து உரசி அல்லது தூவி விட்டுட்டா அப்போ மாற்று கூடுறது மாதிரி தெரியும். இப்படியெல்லாம் ஃப்ராடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ 13வது பிரகரணம் 19வது வரி. ஜாதி ஹிங்குலுக்கேன புஷ்பகா சீசேன வா கோமூத்ர பாவித்தேன விக்தேன அக்ரஹஸ்தேன சம்பிருஷ்டம் சுவர்ணம் ஸ்வேதி பவதி. ஜாதி, அது ஜாதி காயா இருக்கலாம். ஹிங்குலுக்கம் ஏற்கனவே வந்திருக்கு. எங்க அப்படின்னா 2:12:2. ஹிங் அப்படின்னா காயம் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில. இங்க ஹிங்குலுக்கம் அப்படிங்கிறது அத வெர்மிலியன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. வெர்மிலியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அர்த்தம். சிவப்பு நிறம்னு சொல்லலாம்.
அரக்கு, அதாவது ஜாதி ஹிங்குலுக்கம் அப்படின்னு வந்ததுனால அது ஒரு வார்த்தையா கூட எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டால் தமிழ்ல அதுக்கான சில அடையாளங்கள் இருக்கிறதுனால ஜாதி லிங்கம் அப்படின்னா வெர்மிலியன் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அரக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு விதமான செவந்த மெழுகு. பொதுவா நம்ம சபரிமலை கெட்டுக்கு அந்த தேங்காயில நெய் நிரப்பிட்டு அரக்கு விட்டு அதை சீல் பண்ணுவாங்க. தக்கை கார்க்கு வச்சுட்டு அதை அரக்கால மூடுவாங்க. பொதுவா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு விஷயத்த பத்திரப்படுத்துறதுக்கு அரக்கு சீல் வைப்பாங்க. ஏதாவது வீட்டுல பூட்டெல்லாம் போட்டு சீல் வச்சதுன்னா அரக்கு வச்சு சீல் வைப்பாங்க. இப்படி அரக்க வச்சு சீல் வைக்கிறது ரொம்ப பெரிய பழைய கால பழக்கம். அதனால இங்கிலீஷ்ல அதுக்கு சீலிங் வேக்ஸ் அப்படின்னு கூட பேர் இருக்கு. லாக், LAC அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அரக்கு மாளிகையில தான் பஞ்சபாண்டவர்களை கொல்றதுக்கு துரியோதனன் முயற்சி பண்ணான். அதனால வெர்மிலியன் அப்படிங்கிறது ஜாதி லிங்கம் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையும் மட்டும் இருக்கு. இத மாதிரி ஆலாத்தி நீர்னு சொல்லுவாங்க. மருமகள் வீட்டுக்கு வரான்னா மஞ்சள், எலுமிச்சம்பழம், சுண்ணாம்பு எல்லாம் கலந்த ஒரு தண்ணி, செவந்த தண்ணி எடுத்து ஆரத்தி மாதிரி சுத்துவாங்க. அது ஆலாத்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வெர்மிலியன் வாட்டர், அரக்கு நீர். தமிழ்ல அந்த வெர்மிலியன்ங்கிறது அரக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தமிழ்ல அரக்குக்கு வேற அர்த்தங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்குலியம், ஹிங்குலியம் தமிழ்ல இங்குலியம்னு மாறுது. அப்படின்னாலும் ஜாதிலிங்கம் அப்படிங்கிற அர்த்தம் தான் தமிழ்ல இருக்கு. கெமிக்கல் ரீதியா அதை சொல்றதா இருந்தா ரெட் மெர்க்யூரிக் சல்பைட் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி குலிகம், ஜாதி ஹிங்குலிகம் அல்லது இங்குலிகம், குலிகம், அரக்கு, சிந்தூரம், அதுவும் வெர்மிலியன் அப்படிங்கிற லிஸ்ட்ல வருது. ஆபரேஷன் சிந்தூர். மணாலம், குங்குமம், சாப்ரன், அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஜாதி ஹிங்குலியம் ஒரே வார்த்தையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜாதி லிங்கத்தோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். புஷ்பகா ஷீஷேன, பொதுவா சீசம் லெட்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்க ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து அயன் சல்பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுல ஜாதி ஹிங்குலிக்கேன கமா போட்டுக்கலாம், புஷ்பகசீசேன கமா போட்டுக்கலாம். அடுத்தது கோமூத்திர பாவித்தேன திக்தேன, பசு வினுடைய சிறுநீர் அதை தெளிச்சோ, திக்தேன தெளிக்கிறது. அக்ரஹஸ்தேன, அக்ரஹஸ்தம் அப்படின்னா கையினுடைய நுனி. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கராக்ரே வசதே லக்ஷ்மீஹி கரமத்தியே
அல்லது கரமூலே ஸ்திதா கௌரி பாட்டபேதம். பிரபாதே கரதர்ஷனம். கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி. நுனியில லக்ஷ்மி இருக்கிறாள். கரமத்தியே சரஸ்வதி, நடுவுல சரஸ்வதி இருக்கிறாள். கர மூலேத்து ஸ்திதா, கரமூலே ஸ்திதா கௌரி அப்படின்னு முப்பெருந்தேவியர்னு எடுத்துக்கிட்டா, நம்ம காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பார்க்கணும். அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. மனைவிய பாக்குறது, கண்ணாடிய பாக்குறது, சுமங்கலிகளை பாக்குறது, இந்த மாதிரி காலையில எழுந்தவுடன் பார்க்க தகுந்தவைன்னு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் நமக்கு கூட இந்த ராஜாவை எழுப்பி விடும்போது அது லேசா சாணக்கியரே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னா, முன்னாடி சாமி படம் ஒண்ணும் மாட்டி வைக்கல அப்படின்னா, எழுந்து கைய பார்த்தா போதும். அப்படி கைய பார்த்த இந்த மந்திர ஸ்லோகத்தை சொன்னா முப்பெரு தேவியர்களையும் பார்த்தது மாதிரி. கீர்த்தி ஸ்ரீர்வாட்ச நாரீணாம் அப்படின்னு பகவத்கீதை. சரஸ்வதி, லட்சுமி, துர்கை 3 பேரையும் பார்த்தது மாதிரி. அதுல அக்ரம் நுனி அப்படின்னு அர்த்தம். நாசிகாக்ரே அப்படின்னு கீதையில வரும். மூக்கு நுனியை பார்த்தது மாதிரி. டிப் அந்த மாதிரி அர்த்தம். இங்க விரல் நுனி. அக்ரஹஸ்தேன சம்பிருஷ்டம், தடவுறது, உரசுறது, தூவுறது. சுவர்ணம், அப்படிப்பட்ட தங்கமானது ஸ்வேதி பவதி. நம்ம ஏற்கனவே சுவர்ணம்னா தூய்மைப்படுத்தப்பட்டதுங்கிற மாதிரி பார்த்திருக்கிறோம். அது வெள்ளையாக மாறிடும். தமிழ் பண்டிதமணி கோமூத்திரத்தில் கலந்த, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவருடைய இது கோமூத்திர பாவித்தேன ஜாதி கிங்குலுக்கேன, கோமூத்திர பாவித்தேன புஷ்பகா சீசேன, அந்த மாதிரி அந்த சமாசத்தை எடுத்துக்காங்க. கோமூத்திர பாவித்தேனங்கிறது இந்த ரெண்டோட சேர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது ஜாதிலிங்கத்தையோ புஷ்பகா சீசேனங்கிறத இவர் அரிதாரம், அந்த ஜிகினா பவுடர்ங்கிற மாதிரி எடுத்திருக்கிறாரு. அந்த கோமூத்திரம் தடவின கையோட தடவும் போது அது வெள்ளை நிறம் ஆயிடும் அப்படின்னு. கோமூத்திரத்தில் கலந்த சாதிலிங்கத்தையாதல் அரிதாரத்தையாதல் விரல் நுனியில் பூசிக்கொண்டு பொன்னுரையில் தடவினார். ஏற்கனவே உரசி கோடு போட்டு வச்சிருக்கிறோம். அந்த கோட்டை தடவினா அது வெண்மை நிறம் உடையதாகும். ஆங்கிலம் if with the edge of the palm dipped in a solution, அதுல என்ன சொல்யூஷன் அதுக்கு பிறகு விளக்குறாங்க. ஆஃப் வெர்மிலியன் ஆர் ஆஃப் சல்பேட் ஆஃப் அயன் இன் கவுஸ் யூரின். Is touched, gold is touched, it becomes white. If with the edge of the palm dipped in a solution of vermilion, solution of sulfate of iron in cow's urine, gold is touched, it becomes white. உங்க தமிழ் கோமூத்திரத்தில் ஊற போட்டு பதமான
கிங்குலிகம், ஜாதி கிங்குலிகம் என்னும் பொருளையோ, உபகாச்சீச்சம் என்னும் பொருளையோ உள்ளங்கையில் அல்லது விரல்களில் பூசிக்கொண்டு தங்கத்தை தொட்டு பார்க்க வேண்டும். தொட்டதும் அது வெளுத்து விட்டால் அந்த தங்கம் நல்ல தங்கமா. இந்த சுவர்ணம் அப்படிங்கிறது அது நல்ல தங்கத்தை பரிசிக்கிற முறை அப்படிங்கிறத காட்டுது. இருபது சகேசரஹ சகேசரஹ ஸ்னிக்தஹ. ஸ்னிக்தஹ, இதுல எல்லாம் கமா போட்டுக்கலாம். மிருதுஹு மிருதுஹு, பிராஜிஷ்ணுஹு ராஜிஷ்ணுஹு, ச நிகஷராகஹ நிகஷராகஹ சிரேஷ்டஹ. சிரேஷ்டஹ. ஸ்னிக்தஹ சேர்த்து படிக்கும்போது ஸ்னிக்தோ அப்படின்னு மாறிடும். மிருதுஹு சேர்த்து படிக்கும்போது மிருதுர் அப்படின்னு மாறிடும். பிராஜிஷ்ணுஹு சேர்த்து படிக்கும்போது பிராஜிஷ்ணுஷ்ச அப்படின்னு மாறிடும். இது நம்ம தொடக்கத்துல நிறைய இடம் பார்த்ததுனால அது சொல்லாமலே அப்படி போயிட்டு இருக்கிறேன். சொல்லி நிறைய நாளானால நீங்க ஞாபகப்படுத்துறேன். ச கேசரஹ, கேசரத்தோடு கூடியது. அந்த கேசரம்ங்கிறது கேசர், ஹிந்தியில கேசர்னு சொல்லுவாங்க. கேசரி பவுடர் அது நமக்கு தெரியும். கேசரங்கிறது நிறைய அர்த்தம் உள்ள வார்த்தை. அது வேதாந்த கேசரி, ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைக்கு வேதாந்த கேசரின்னு பேர். திலகர் அது மாதிரி ஒரு கேசரின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். கேசரினா சிங்கம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. இந்த பிடரி மயிர் கேசம் இருக்கிறதுனால, பிடரி மயிர் இருக்கிறதுனால சிங்கத்துக்கு குதிரைக்கு எல்லாம் கேசரக அப்படின்னு பேர் இருக்கு. இந்த இடத்துல அது சிவப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்குன்னு இருக்கணும். அதான் கேசர் பவுடர், கேசரி பவுடர். குங்குமப்பூ நிறம், இந்த இடத்துல அது நிறத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். குங்கும நிறத்துல ஸ்னிக்தக கொஞ்சம் வழுவழுப்பா பிசுப்பு எண்ணெய் மாதிரி, மிருதுகு மென்மையா, ராஜிஷ்ணுகு வெளு ஒளியோட, நிகஷ ராகக இந்த இடத்துல நிகஷ ராகங்கிறது அந்த டச் ஸ்டோன், உரசி பார்க்கிற கல். நிகஷ ராக சிரேஷ்ட. இப்ப எந்த மாதிரி கல் நாம தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி கல்ல உரசி பார்க்கணும், உரைக்கல்லினுடைய வகைகள், உரசி பார்க்கிற அந்த உரைக்கல்லுடைய வெரைட்டி, குவாலிட்டி, அதை பத்தி டாபிக் இதுல இருந்து தொடங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பண்டிதமணி, தாமரை மலரின் சிறிய அகவிதழ் போன்ற நுண்வரிகளும். அவர் ச கேசரக அப்படிங்கிறத மகரந்த கேசரம் அப்படின்னு தமிழ்ல ஒரு இது வழக்கு இருக்கு. பூல நடுவுல முடிமுடி மாதிரி இழை இழை மாதிரி நீட்டிட்டு இருக்கும். அத மகரந்தம், மகரந்த கேசரம் அப்படி சொல்லுவாங்க. அது அர்த்தத்துல தாமரை மலருடைய சிறிய அகவிதழ் போன்ற நுண்வரிகளும் வழுவழுப்பும் மென்மைத்தன்மையும் ஒளியும் உடைய உரைவரி நிறம் சிறந்ததாகும். இவர் அந்த உரை வரியினுடைய நிறம் அப்படின்னு எடுத்திருக்காரு. நான் கல்லுன்னு சொன்னேன். சரி, ஆங்கிலம் என்ன சொல்லுது, உங்க தமிழ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம்.
A touchstone with soft and shining splendor is the best. ஆங்கிலத்துல டச் ஸ்டோன் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க சகேசரக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஸ்னிக்தக அர்த்தம் கொண்டு வந்த மாதிரி தெரியல. சாஃப்ட் மிருதுகு பிராஜிஷ்ணுகு அந்த ரெண்டும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் என்ன சொல்லுது பாருங்க உங்க தமிழ். பிரசும் கல்லில் இழுத்த கோடு முடிகளாக மென்மையாக ஒளியோடு வலுவழுப்பாக இருந்தால் இந்த தங்கம் உயர்ந்த தங்கம். திருப்பி படிங்க. பிரசும் கல்லில் இழுத்த கோடு பொடிகளாக மென்மையாக ஒளியோடு வலுவழுப்பாக இருந்தால் அந்த தங்கம் உயர்ந்த தங்கம். ஒரு பாடபேதம் போட்டிருக்காங்களா? ஒரு பாடபேதம் ஒண்ணு இருக்கு. நிக ஷராக அது இங்க எழுதிருக்கு, நிக பராகன்னு எழுதிருக்கு. அது வந்து எழுத்து பிழையா இருக்கலாம். அதாவது சமஸ்கிருதத்துல வந்து அந்த ஒரு உள்ள ஒரு கோடு போடுவாங்க. இந்த கோட்டை விட்டு அது பானு மாறிடும். சமஸ்கிருதத்துல அந்த எழுத்துப்பிழை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். தமிழ்ல அப்படி ஏன் போட்டாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். தமிழுக்கு ஷாவுக்கும் பாவுக்கும் தெளிவான வித்தியாசம் உண்டு. சமஸ்கிருதத்துல பாவுல உள்ள ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஷா ஆயிடும். ஒருவேளை அப்படி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா இருக்கும். சரி, அவங்களும் அதை கோடு அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. ஆனா அடுத்த வரி அந்த உரை கல் அப்படிங்கறது தெளிவா சொல்ல போகுது. அடுத்தது 21 போவோம். காலிங்கக கமா போட்டுக்கலாம். தாபி பாஷாணக வா முத்கவர்ணக நிகஷக சிரேஷ்டஹ பாஷாணக பாஷாணோன்னு மாறும். முத்கவர்ணக முத்கவர்ணோன்னு மாறும். காலிங்கக தத்திதம் கலிங்க நாட்டில் இருந்து வருவது காலிங்கம். நான் உங்களுக்கு ஒரு மகாபாரத கால மேப் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஓரளவுக்கு நமக்கு நிறைய நாடுகள் ஊர்கள் பேரு கிடைக்குது. ஆனா எல்லாம் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. கலிங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு விசாகப்பட்டினம் அந்த கடற்கரை பகுதி அல்லது ஒரிசா கடற்கரை பகுதி, ஜெகநாத்புரி கடற்கரை பகுதின்னு எடுத்துக்கலாம். கலிங்க அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது, இனி வர போறதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டா ஒருவேளை ஓரளவுக்கு இந்தியாவுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே ஒரு இது அனுப்பியிருந்தேன். அதுல இவ்வளவு அதிகமான டீட்டெயில் இல்லை, அதனால இதை அனுப்பினேன். இப்போ கேசரக அப்படிங்கிறதுக்கு குங்குமப்பூ, இது ஹிந்தியில ரொம்ப பிரபலமாக கேசர்னு பயன்படுத்துவாங்க. கேசர் பாதாம் அந்த ரொம்ப பிரபலம். அல்லது அது இழை, ஃபிலமெண்ட் அந்த மாதிரி அர்த்தமும் உள்ள வார்த்தை தான். சிங்கம், குதிரை, காயம்ங்கிற அர்த்தம் கூட இருக்கு போல.
தங்கம்ங்கிற அர்த்தமும் இருக்கு, அயன் சல்பேட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு, நாகலிங்க பூங்கிற அர்த்தமும் இருக்கு. இத்தனை அர்த்தம் கேசரங்கிறதுக்கு இருக்கு. நிகஷக அப்படிங்கிறதுக்கு டச் ஸ்டோன் அல்லது வெட் ஸ்டோன் அந்த அர்த்தம் இருக்கு நிகஷ அப்படிங்கிற வார்த்தைக்கு. அதனால நிகஷ ராகன்னு வந்ததுனால அது நம்ம உரைகளில் வரையப்பட்ட வரின்னு எடுத்துக்கிறது தான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நிகஷங்கிற வார்த்தைக்கே கூட வரிங்கிற அர்த்தமும் இருக்கு. இங்க நிகஷ ராகன்னு சேர்த்தே தான் வந்திருக்காங்க. அதனால அது வரின்னு எடுத்துக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இதுல வந்து கலிங்க நாட்டை சார்ந்த கல் நிகஷக உரைகள் அல்லது தாப்பி. தாப்பி அப்படிங்கிறது மும்பை, குஜராத் அந்த இடத்துல நர்மதை, தபதி அப்படின்னு 2 நதி ஓடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாகி மேற்கில் கலக்கக்கூடிய நதம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. நதின்னு சொல்றது இல்ல, நதம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அதுல விந்திய சாத்பூர மலைகள் அந்த பகுதியில வருது. அங்க இருந்து ஒரு ராஜா ஹர்ஷவர்தனரா அந்த மலையை கடந்து வந்து போரிட்டு ஜெயிச்சுட்டு போனாங்க. அவங்களுடைய ஆட்சி இங்க வரை இருந்ததுன்னு வரலாற்றுல வரும். அந்த தபதி அப்படிங்கிற நதி தான் தாப்பி. இப்போ ஹிந்தில அதை தாப்பி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற அர்த்தங்களும் இருக்கு. சூரத்துக்கு பக்கத்துல கடல்ல கலக்கக்கூடிய நதியான தபதி. சூரத் வந்து குஜராத்ல ரொம்ப பிரபலமான ஒரு இடம். சூரத்னு ஜமுன், காசினு மரண். சூரத்ல தின்னணும், காசியில சாவணும் அப்படின்னு குஜராத்ல ஒரு சொல் வழக்கு. அந்த அளவுக்கு வெரைட்டியா சாப்பாடு இருக்குமா. சாப்பிட்டே சாகுறவங்க, அது அனுபவிக்கிறவங்க சூரத்துக்காரங்களாம். அதனால சூரத்னு ஜமுன், காசினு மரண் அப்படின்னு அங்க குஜராத்ல ஒரு சொல் வழக்கு இருக்கு. சூரத் மற்றபடி வைர தொழில்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிரபலம். பொதுவா பட்டேல் அப்படிங்கிற சமுதாயம் முழுக்க இந்த மாதிரி பிசினஸ்ல இருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க வைரம் பிசினஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சூரத் தான். தாப்பிக்கு யமுனா நதி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. நம்ம இந்த இடத்துல யமுனை நதி அர்த்தம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். தாப்பிங்கிறது தபதி அப்படின்னு எடுத்துக்குவோம். கலிங்கக அல்லது தாப்பி பாஷான, கலிங்கத்துல உள்ளது அல்லது தபதி நதியில கிடைக்கிற கல்லு, அல்லது முத்கக பல தடவை பார்த்திருக்கணும் ஏற்கனவே. பச்சை பயிர், முத்க வர்ணக, பச்சை பயிறுடைய நிறம். பச்சை பயிறுடைய நிறம்னா பச்சை நிறத்துல இருக்கணும். இப்படி இருக்கிற நிறத்துல இருக்கிற நிகஷக உரைக்கல் சிரேஷ்டக சிறந்தது. பாசிப்பயறு போன்ற நிறமுடைய கலிங்க நாட்டில் மகேந்திர மலையில் உண்டாகிய கல். அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மகேந்திர மலை படம் போட்டிருப்பாங்க. அதாவது கலிங்கத்துக்கும் ஆந்திராவுக்கும் நடுவுல சிவப்பு கலர்ல மகேந்திர அப்படின்னு படம் போட்டிருக்காங்க. அதை வச்சு ஒரு கதை எழுதினவங்க இருக்காங்க. இலங்கை வந்து ஒரிசால தான் இருக்கு, நாம இப்ப சொல்ற ஸ்ரீலங்கா கிடையாது. ராமர் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வரல, சும்மா புழுகுறாங்க. இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வர முடியுமா? அவர் அங்கேயே அப்படியே போயிட்டாரு. லங்கான்னா தீவுன்னு அர்த்தம். அதனால அது வந்து ஒரிசாவு கிட்ட கடல் இருக்கக்கூடிய தீவு தான். இப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கீங்க? இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகள் தான்.
ரொமிலா தாப்பர் நினைக்கிறேன். பரம்பரையா ஒவ்வொரு இடமா இங்கதான் ராமர் உறங்கினாரு, இங்கதான் படுத்தாரு, இங்கதான் பல் பேசாரு, இப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கு. அந்த அம்மா புது கரடி கிளப்பிட்டு வந்தாங்க. அங்க மகேந்திர மலை இருக்குது உண்மைதான். எங்களுக்கு இங்க காவகலர் பக்கத்துலயும் இருக்கிற மலைக்கு நாங்களும் மகேந்திர மலை தான் சொல்லுவோம். அங்க ISRO ஸ்டேஷன் இருக்கு. எப்படியானாலும் இதுலயும் என்ன பண்ணிருக்காங்க, பாசி முத்க வர்ணக அப்படிங்கிறத இங்க கொண்டு சேர்த்திருக்காங்க. காலிங்கக தாபி பாஷாணக 2 கல்லு, முத்க வர்ணக 2ம் பச்சை பயிர் நிறத்துல இருக்கும். பச்சை பயிர் நிறத்தில் உள்ள கலிங்க நாட்டு கல்லு, தாபி நைல கிடைக்கக்கூடிய கல்லுங்கிற மாதிரி துணியில இங்கேயும் அந்த வரிய இது பண்ணியிருக்காங்க. முத்கவர்ணக காலிங்கக முத்கவர்ணக தாபி பாஷாணக அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கணும். பாசிப்பயிறு போன்ற நிறமுடைய கலிங்க நாட்டில் மகேந்திர மலை உண்டாகிய கல்லும், ஆரட்ட நாட்டில் தாபி, இந்த ஆரட்ட நாடு கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் சந்திரகுப்த மௌரியர் வாழ்க்கை வரலாறுல அரட்டு தேசம் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு நினைக்கிறேன். எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். நியாயமா அது மும்பை, குஜராத் பார்டர்ல இருக்கிற ஒரு இடமா இருக்கணும். ஆனா நம்ம மேப்ல அந்த இடத்துல அந்த பேர் எதுவும் வந்த மாதிரி தெரியல. தாபி என்னும் ஆற்றில் உண்டாகிய கல்லும் உரை கல்லுள் சிறந்தனவாகும். இதுல நதிகள் இந்த மேப்ல காட்டல. வேற ஏதாவது மேப் உங்களுக்கு அனுப்பினா ஞாபகம் இல்ல. இப்படி நதிகள் காட்டுற மேப்பும் உண்டு. எனக்கு நதிகள் மேப் பார்த்த மாதிரி தான் நல்ல ஞாபகம். அது முன்னாடி சரஸ்வதி பத்தி பேசும்போது அதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மகாபாரத மேப் கிடைச்சிருச்சாமே, அதுல நதிகள் இல்ல. நதிகள் வேற அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்தை படிச்ச ஞாபகத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். மேப்பும் எதுக்கும் அனுப்பினேங்கிற ஒரு ஞாபகம் இருக்கு. என்ன இருக்கு நதிகளோட மேப்? சரி, அது நர்மதை தபதி. நர்மதை மேல இருக்கும், தபதி கீழே வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, நர்மதைக்கு மேல தபதியா? சின்ன சின்ன எழுத்தா இருக்கு சாமி, எனக்கு சரியா. சரி சரி, நர்மதை, ஆமா, நர்மதைக்கு கீழே தான் தபதி வரணும். நர்மதை ஓங்காரேஸ்வரில் தொடங்கி துவாரகை அங்க போய் சேரும். தபதி எங்க தொடங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இதுல முடிகிறது சூரத்னு போட்டிருக்காங்க. இப்போ நர்மதை அதுக்கு கீழே தான் தபதி வரணும். ரெண்டுமே குஜராத்துக்குள்ள தான் வருது. மும்பைக்கு கிட்டதான், ரொம்ப தூரம் வராது. ஆங்கிலம். The touchstone of the Kalinga country. இந்த கலிங்கம் தான் இந்த அக்பர் த கிரேட் ஃப்ராடு கதைக்கு பின்னாடி இருக்கிற நாடு. அயோக்கிய பயிலுக ரொமிலா தாப்பர் மாதிரி கூட்டம் அது அக்பர் த கிரேட். அவரு கலிங்க போர் பண்ணாரு, மக்கள் எல்லாம் செத்து போனதை பார்த்தாரு, மனசு மாறி புத்த மதத்துல சேர்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம காதுல பூ வச்சுட்டு இருந்தாங்க. பூஜை சாமிஜியாருன்னு சொல்லுவாங்க. இந்துக்களுடைய பண்பாடு எப்படின்னா, அது ஹிஸ்டரி புக்கா கூட இருக்கலாம், ஆனா தெரியாம கால் பட்டா தொட்டு கும்பிடுவாங்க. தெரியும் முழுக்க பிராடுதான் அப்படின்னு, அதனால அது தொட்டு கும்பிடுவாங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டுடைய ஹிஸ்டரி இவ்வளவு நாளும் இருந்திருக்கு. இப்பதான் நம்ம ஆசாமிகளுக்கு அத என்ன மறுவாசிப்பு பண்ணணும், திருத்தி எழுதணும், உண்மையா எழுதணும்னு எண்ணம் வந்திருக்கு. 10 வருஷம் ஆட்சியில இருந்து முட்டை போட்டுக்கிட்டு இப்பதான் யோசனை வந்திருக்கு. இதுல
இந்த கலிங்க போர்ல தான் அசோகர் மனசு மாறிட்டாரு, அதனால புத்தமத்து மாறினாரும் கட்டுக்கதை. அவர் புத்த மதத்துல இருந்துகிட்டே தான் இந்த சண்டையை போட்டாரு. புத்தர்கள் சமணர்கள், அது இந்து மதத்தை தவிர சனாதன தர்மத்தை தவிர அத்தனை மதங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் மத வெறியர்கள். அது இன்னைக்கு இருக்கிற அரபு நாட்டு கலாச்சாரம் உட்பட அத்தனை பேரும் மத வெறியர்கள். இந்து மதம் மட்டும்தான் மதவெறி இல்லாத மதமாட்டு ஆண்டுகளாக பல்லாண்டுகளாக இருந்துட்டு இருக்கு. பௌத்தர்கள் பண்ணின அட்டுழியத்துக்கு ஒரு கையும் கணக்கு கிடையாது. தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. ஜைனர்கள், சமணர்கள் அதே மாதிரி. திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை, திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க பண்ண அட்டூழியங்கள் பத்தி குறிப்பு வருது. திருஞான சம்பந்தர் உயிரோட கொளுத்தவே முயற்சி பண்ணாங்க. வாயில ஒரு துணியை கட்டிக்கிடுவாங்க, கேட்டா கிருமிகள் செத்துறப்படாது, மயிர்பீலியால தூத்து நடப்பாங்க, ஏன்னா மற்ற உயிர்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு. பூமியை தோண்டப்படாது, உயிர்கள் செத்து போயிடணும். அவ்வளவுக்கு நல்ல காலம், மைக்ரோஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்காத காலம். இல்லைன்னா மூச்சே விட மாட்டாங்க, ஏன்னா மூச்சு எடுக்கிற கிருமிகள் போய் செத்துட்டு போயிரு அப்படின்னு. அந்த காலம் மைக்ரோஸ்கோப்ல இல்லாதனால காத்துல கூட கிருமி இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு அஹிம்சை பேசுற இதே ஆசாமிகள் இந்துக்கள்னு வந்துட்டா கொலையும் பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. இதுதான் வரலாறு நமக்கு சொல்ற செய்தி. இந்துக்கள் வந்து உலகத்துல அத்தனை பேருக்கு இழிச்சவனா இருந்திருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளைம்பாங்க. அஹிம்சைய போதிக்கிற கடைபிடிக்கிற ஜைனன், சமணர்கள், பௌத்தர்கள் கூட இந்துக்கள்னா கொலையும் செய்ய தயங்கல்ல. இந்துக்கள் கோவில்களை இடிச்சது, அவங்க கோவில்களா மாத்தினது, இந்த மாதிரி எல்லா அட்டூழியும் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த அசோகர் அயோக்கிய பயலும் பௌத்தனா இருந்துகிட்டு தான் கலிங்கத்துல எல்லாரையும் கொண்டு குவிச்சது. இந்த அசோகர் நான் நினைக்கிறேன் குப்தர்கள் ஆட்சியில வரக்கூடிய ஒரு ராஜாக்கள். அந்த இதுல அது நாசமா போறதுக்கு வழிவகுத்த கடைசி ராஜா சந்திரகுப்த மௌரியர். அது மௌரிய வம்சம், கணக்கிற காலம். அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொற்காலம் அப்படின்னு ராமர் ஆட்சிக்கு பிறகு, ராமாயண காலத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய பொற்காலம்னு கருதப்பட்ட குப்தர்கள் ஆட்சி காலம். அப்பதான் ஆரியப்பட்டர், வராகமீரர், சரகர், சுஸ்ருதர், லீலாவதி, பாஸ்கரர், இந்த மாதிரி பெரிய பெரிய, அதாவது கவிதையிலையும் சரி, சயின்ஸ்லயும் சரி, வானவியல்லையும் சரி, எல்லாத்துலயும் கரகண்டவங்க வாழ்ந்த காலம். இந்த காலத்துல வரக்கூடிய ஒரு ராஜா தான் அசோகர், என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா. இந்த பௌத்தர்கள் ஆட்சிக்கு பிறகு வெளிநாட்டு தாக்குதல்கள் தொடங்குது. அதோட இந்தியாவினுடைய வரலாறு நாசமா போச்சு. அதனால விவேகானந்த சாமி சொல்றாரு, புத்தர் தான் இந்த நாட்டை நாசமாக்குனவர் அப்படின்னு. புத்தரும் நாசமாக்குனாரு, புத்தரை கடைபிடிச்சவங்களும் சேர்ந்து நாசமாக்குனாங்க. அதனால சகர்கள், கூணர்கள் இந்த மாதிரி எல்லாம் படையெடுத்து வந்தாங்க. அவங்கள இங்க உள்ள ராஜாக்கள் ஜெயிக்கல. அதுக்கு பிறகு இருந்து நாம அடுத்தவங்களுக்கு அடிமையாக தொடங்கணும். சுமார் கிபி 600-700 அந்த டைம்ல தொடங்கி அந்த குப்த பேரரசுடைய பொற்காலத்தை வீழ்ச்சி அடைய வச்சதுல அசோகருக்கு முக்கிய பங்கு இருக்கணும். அந்த அசோகர் சம்பந்தப்பட்டதான் இந்த கலிங்கம், இன்னைக்கு இருக்கிற ஒரிசான்னு வச்சுக்கலாம். ஒரிசாவுக்கு பல ஏரியாவுக்கு பல பேரு இருக்கு. இப்போ உத்கல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஓடுது, அதுவும் ஒரிசாவுக்கு போற ட்ரெயின் தான். அப்புறம் ஓட்ர தேசம் அப்படிங்கிறதும் ஒரிசாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் தான். ஒரிசாவுக்குள்ளே பல குட்டி குட்டி நாடுகள்னு வச்சுக்கலாம். தாமிரலிப்தம் அப்படிங்கிறதும் ஒரிசா தான். மணிப்புரம் அப்படின்னு ஒரிசாவில் ஒரு இடம் இருக்கு. அதனால இன்னைக்குள்ள பாஷையில ஒரிசா அப்படின்னு நான் சொல்றேன். அந்த காலத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்டிகுலரா ஒரு பகுதிக்கு கலிங்கம்னு பேரு. The touchstone of the Kalinga country with the color of green beans is also the best. என்ன பண்ணாங்க, தாப்பி பாஷாணத்தை விட்டுட்டாங்க. பாடபேதம் அவங்களுக்கு இருந்ததான்னு தெரியல. தமிழ் என்ன சொல்லுது உங்க தமிழ்? கலிங்கத்தில் உள்ள மகேந்திர மலையிலும் தாப்பி நதியிலும் உரசி பார்க்கும் கற்கள் கிடைக்கும். இவை பைத்தம்பருவ நிறத்தில்
இதுவே உயர்ந்த வகை கல். தாபி நதி கலிங்கத்திலே ஓடுதுன்னு சொல்லுவாங்களா? கலிங்கத்தில் உள்ள மகேந்திர மலையிலும் தாப்பி நதியிலும் அப்படின்னு தான் சாமி போட்டிருக்காங்க. ரெண்டும் வேற வேற. சரி, ரெண்டும் கணக்குல எடுத்திருக்காங்க. ரெண்டாவது கணக்குல எடுத்திருக்காங்க. தாபி நதியிலும் உரசி பார்க்கும் கற்கள் கிடைக்கும். இவை வைத்தம்பருப்பு நிறத்தில் இருக்கும். இதுவே உயர்ந்த வகை கல். அடுத்தது 22வது வரி. சமராகி சமராகி விக்ரய விக்ரய கிரய கிரய ஹிதஹ. ஹிதஹ. விக்ரய கமா கிரய அப்படின்னு போட்டுக்கலாம். சமராகி விக்ரய கிரய ஹிதக. விக்ரய விக்கிறதுக்கும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கிரய கிரய பத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க, வாங்குறதுக்கும். ஹிதக நல்லது, சிறந்தது. எது அப்படின்னா சமராகி. ராகம்னா வர்ணம், நிறம்னு எடுத்துக்கிட்டா ஒரே நிறமுடைய கல். ஒரே நிறமுடைய கல் விற்போன் வாங்குவோன் இருவருக்கும் நலம் பயப்பதாகும். ஃப்ராடு பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ரெண்டு பேரும் ஏமாற வேண்டியது இல்ல, ஒருத்தனை ஏமாத்த வேண்டியது இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலம். A touchstone of even or uniform color is good in sale or purchase of gold. Even or uniform color. உங்க தமிழ் என்ன சொல்லுது? சரியாக நிறம் காட்டும் கல் தங்கத்தை விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் நல்லது. திருப்பி படிங்க. சரியாக நிறம் காட்டும் கல் தங்கத்தை விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் நல்லது. அது தமிழ்ல அர்த்தமே கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க. சமராகம்ங்கிறத சரியான நிறம் காட்டக்கூடிய அப்படிங்கிறது மாதிரி எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் அர்த்தம் கொள்ளாந்தான். பிராக்டிக்கலா அந்த அர்த்தம் கொஞ்சம் நல்லா இருக்கும். 23 ஹஸ்திச்சவிகஹ சஹரிதஹ சஹரிதஹ பிரதிராகி. இந்த 3 குணம் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹஸ்திச்சவிகஹ சஹரிதஹ பிரதிராகி. விக்ரய ஹிதஹ. விக்கிறவனுக்கு இது நல்லது. அவன் கொள்ளை லாபம் அடிக்கலாம், ஏமாத்தலாம். அது எந்த உரைக்கல் அப்படின்னா ஹஸ்திச்சவிகஹ, யானையினுடைய தோல் மாதிரி இருக்கிறது. அது சொரசொரப்பு, ட்ரை, உலர்ந்தது,
கடினம், அந்த மாதிரி என்ன அர்த்தமோ அது. சஹரிதஹ, இத சக ரீதன் பிடிக்க கூடாது, நான் தெரியாம அப்படி தொடங்கினேன். ச ஹரிதஹ, ஹரித்தேன சக, சோப்பு பச்சை நிறத்தோட கூடினது. பிரதிராகி, ராகம்னா வண்ணம், வண்ணத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரதிபிம்பம் மாதிரி. பிரதிங்கிறது பல இடம் கான்டெக்சுவலா அர்த்தம் வரும். இந்த இடத்துல பிரதிபிம்பம் மாதிரி நிறத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். விக்ரய ஹிதா, விக்கிரவனுக்கு நல்லது. பண்டிதமணி, யானை தோல் போன்ற நிறமுடையதும். யான் யானை தோல்னு சொன்னார்னா சொரசொரப்பு, உலர்ச்சி, கருப்பு நிறமும் உடையது அப்படிங்கிற அர்த்தத்துல 3 குணமுமே பொருந்துங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. பசுமை நிறமுடையதும் ஆகிய கல் நிறத்தை உயர்த்து காட்டுதலால், இது அங்க சமஸ்கிருதத்துல இல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரதிராக அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறத்தை உயர்த்தி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்காரு. உயர்த்தி காட்டுறதுங்கிறது டைரக்டா இல்ல, பிரதிராக நிறத்தை காட்டுறது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இனி அடுத்த வரியிலையும் அதே மாதிரி பிரதிராகி அப்படிங்கிற வார்த்தை வருது. அதனால உயர்த்தி காட்டுறது, கூட்டு காட்டுறதுங்கிற துவனி நம்மள புரிஞ்சுக்கிறது தான். விற்பனைக்கு நலமாவதாம். உயர்த்தி காட்டுறதுன்னா மாற்று குறைவான பொண்ண மாற்று உயர்ந்தது மாதிரி காட்டும். விற்பனை அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர், மலபார் கோல்ட், ஜாய் ஆல்காஸ் மாதிரி ஆசாமிகளுக்கு நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்க ஆங்கிலம் that which possesses the color of an elephant. கலர் மட்டும் எடுத்திருக்காங்க. எருமை நிறம், கருப்பு நிறம் யானைக்கு. tinged with green color and capable of reflecting light. பிரதிராகிங்கிறத ஒளிய பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. is good in selling gold. தமிழ் சரியாக நிறம் காட்டும் கல் தங்கத்தை விற்பவர்களுக்கும். யானை தோல் நிறம் இலை பச்சை நிறம் கொண்ட யானை தோல் நிறம் இலை பச்சை நிறம் கொண்ட நிறத்தை அதிகமாக காட்டும் கல் விற்பவனுக்கு லாபத்தை தரும். யானை தோல் நிறம் பச்சை நிறம் கொண்ட நிறத்தை அதிகமாக காட்டும் கல் விற்பவனுக்கு லாபத்தை தரும். நீங்க ஹெட்போன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல சாமி, போடல சார். நீ கொண்டு வர மறந்துட்டேன். சாதாரணமா போட்டுறது ஏதோ ஹெட்போன் போட்டு அது இப்படி உரசுறது மாதிரி ஒரு இறைச்சல் எப்பவுமே வந்துட்டு இருக்குது. நான் ஹெட்போன் உரசுதுன்னு நினைச்சேன். அந்த ஹெட்போன் மைக் உரசுதுன்னு நினைச்சேன். ஃபேன் சத்தம் நினைக்கிறேன் சார். ஃபேன் ரொம்ப ஸ்பீடா வருது. இப்ப இருக்கா? இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு. 24 ஸ்திரஹ.
பருஷः பருஷः விஷமவர்ணः விஷமவர்ணः ச ச அப்ரதிராகி அப்ரதிராகி கிரயஹிதः. கிரயஹிதः. நான் கொஞ்சம் ஒழுங்கா படிக்கல, இப்ப சரியா படிச்சேன். முதல்ல சமராகி சொன்னாரு, அடுத்தது அதாவது உள்ளது உள்ளது போல காட்டுறது சமராகி, அடுத்தது பிரதிராகி நல்ல பளிச்சு பளிச்சுன்னு காட்டக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ அப்பிரதிராகி அதாவது பளபளக்காது. ஒரிஜினல் நல்லா இருந்தாலும் இது பளபளக்காது. அப்பிரதிராகி பளபளப்பு இல்லாதது. கிரயஹிதக வாங்குறவனுக்கு நல்லது. ஏன்னா வாங்குறவன் இது என்னது குவாலிட்டி குறைவா இருக்கு, குறைந்த பைசாவை கொடு அப்படின்னு சொல்லி அவன் வியாபாரத்தை வாங்கிக்கலாம். அப்ப ஸ்திரக நிலையானது, பருஷக ரஃப்பானது சொரசொரப்பானது, விஷம வர்ணகம் முதல்ல பச்சை பயிர வர்ணம், அடுத்தது பச்சை வர்ணம். இப்ப அந்த ரெண்டு வர்ணமும் இல்லாதது, அது அல்லாத வர்ணம்னு நம்ம யூகிக்கணும். விஷமன்னா சமம் இல்லாத வர்ணம்னு அர்த்தம். மேல உள்ளவற்றுக்கு சமம் இல்லாத வர்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விஷம வர்ணக ச அதோட அப்பிரதிராகி சமராகி அப்படின்னு ஒரு குணம் மட்டும் சொல்லி விக்கிரய கிரய ஹிதகன்னு சொன்னார். அஸ்திச்சவியே சகரிதக பிரதிராகி 3 குணம் சொல்லி விக்கிரய ஹிதகன்னு சொன்னார். இப்போ ஸ்திரக பருஷக விஷமவர்ணக அப்பிரதிராகி இந்த 4 குணம் இருந்தால் அது கிரயஹிதக. வாங்குறவனுக்கு கொள்ளல் லாபம், ஏமாத்துறதுக்கு சௌகரியம், விலை குறைச்சு வாங்குறதுக்கு சௌகரியம் அப்படிங்கிற விஷயத்துல. திண்மையும் இந்த ஸ்திரகங்கிறத உறுதியானது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்திருக்காங்க. சொரசொரப்பும் பல்வகை நிறமுடைய கல், அதாவது பச்சை அல்லாத, பச்சை பயிர் வர்ணம் அல்லாத, பச்சை பயிர் பச்சையும் இல்ல, கிளிப்பச்சை மாதிரி பச்சையும் இல்ல, அது அல்லாத நிறங்கள், பல வகை நிறமுடைய கல், அல்லது ஒரே கல்லே கூட பல நிறத்துல இருக்குது. அதெல்லாம் ஒரு யூனிஃபார்மா ஒரே கலர்ல இருக்கும். ஒண்ணு பச்சையா இருக்கும், இல்ல பச்சை பயிர் கலர்ல இருக்கும். இது அப்படி ஒரு கல்லே பல நிறம் இருக்கும், அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம மூளையை ஏமாத்துறது ஒரு டெக்னிக் உண்டு. நம்ம மூளை ஆக்சுவலா நிறைய விஷயங்களை எப்பவுமே யூகிக்கிறது தான், அதுக்கு சொந்த புத்தி கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸை கணக்கு பண்றதானாலும் சரி, ஒரு உயரத்தை கணக்கு பண்றதானாலும் சரி, பக்கத்துல உள்ள விஷயங்களோட கம்பேர் பண்ணும். நம்ம ட்ரெயின்ல உட்கார்ந்து இருப்போம், ட்ரெயின் கிளம்பிட்டு நினைப்போம், பக்கத்து ட்ரெயின் கிளம்பிட்டு இருக்கும், நம்ம கிளம்பிட்டோம்னு ஏமாந்துருவோம். நம்ம மூளையான நம்ம மூளை கம்பேர் பண்ணி தான் விஷயங்களை புரிஞ்சுக்குது. அப்ப அதனால பச்சை பயிறு வண்ணத்துல உள்ளது ஒரு தங்கத்தினுடைய நிறத்தை காட்டுறதுக்கும், பச்சை நிறத்துல உள்ளது அது டார்க் பேக்ரவுண்ட், அதனால கொஞ்சம் தூக்கலா எடுப்பா காட்டும். பச்சை நிறம்ங்கிறது லைட் பேக்ரவுண்ட், அப்ப அது என்ன செய்யும், தங்கத்தை கொஞ்சம் நிறத்தை மங்களா இருக்கிற மாதிரி காட்டும். இப்ப விஷம ராகம்ங்கிறது பல நிறம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த பேக்ரவுண்டு அதுக்கு ஒரு எடுப்பை கொடுக்கும். இப்ப வீடுகள் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது இந்த நிறத்துக்கு இந்த நிறம், இதை பத்தி பெண்கள்கிட்ட கேட்டா கூடுதலா சொல்லுவாங்க. அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுல சில கில்லாடிகளா இருப்பாங்க. கருப்பா இருக்கிறவங்க நல்ல கொஞ்சம் பிரைட்டான கலர் தான் ட்ரெஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ காம்பினேஷன் எல்லாம் உண்டு, இன்ன கலருக்கு இன்ன கலர் போடணும்னு எல்லாம்.
அந்த மாதிரி இதனுடைய இந்த பல வகை நிறம் கலந்திருக்குது அப்படிங்கறதும் பல வகை நிறம்னா ஒரு கல்லுக்கு ஒரு நிறம், அப்படி பல நிறமா கல் இருக்கலாங்கிறது ஒரு அர்த்தம். ஒரே கல்லிலேயே பல நிறம் இருக்கலாம். அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா அப்ப இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கலாம். அப்போ ஒரு பிரைட்டான பச்சை நிறத்துல உள்ள கல்லுன்னா அந்த கோட்டையும் நல்ல பிரைட்டா காட்டும். அப்ப தங்க ரொம்ப மாற்று உயர்ந்தது போல இருக்கு, தரம் கூடது போல இருக்குன்னு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பச்சை பயிர் நிறம் உள்ளதுன்னா அப்படி இல்லை, கூட்டியும் காட்டாது குறைக்கும் காட்டாது, உள்ளது உள்ளபடி காட்டும். இது கம்மியா காட்டும், அதனால அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இதுல நிறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மூளையை ஏமாத்துற வேலை தான். ஏன்னா நம்ம மூளை கம்பேரிட்டிவா தான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒரு இது கூட பார்த்தேன், ஹிஸ்டரி டிவி 18 ஒண்ணு உண்டு, அதுல மூளையை எப்படி எல்லாம் ஏமாத்தலான்னு ஒரு சீரியல் எப்போ ஒரு போட்டாங்க. அதுல மேசையில ஒரு நீல கலர் துணியை விரிச்சிட்டு பொருட்களை வச்சா அது ஒரு நிறத்துல தெரியும், அந்த துணியை மாத்திட்டு வேற துணியை பார்த்துட்டு அதே பொருட்களை வச்சா இன்னொரு நிறத்துல தெரியும். அத மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க வெள்ளை லைட் போட்டிருக்கு, இதுவே ஒரு மஞ்சள் லைட் போட்டா என் துணி இன்னும் நல்ல காவியெல்லாம் தெரியும். என்ன நிறம் நம்மளை லைட்டிங் நம்மளை சுத்தி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்னுடைய நிறங்கள் மாறி. இதுதான் இதுல பேசிக் கான்செப்ட் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு 5 புலன்களும் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். கண்ணு ஒழுங்கா வேலை செய்யணும், காது ஒழுங்கா வேலை செய்யணும், தொட்டு பார்க்கணும், வழவழப்பா புசு புசுப்பா எல்லாம் இருக்கா, சொரசொரப்பா இருக்கலாம் பார்க்கணும். அதுக்கு தொடு உணர்ச்சி ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். சில விஷயங்கள்ல மனம் மூக்கு ஷார்ப்பா வேலை செய்யணும், சில விஷயங்கள்ல நாக்கு ஷார்ப்பா வேலை செய்யணும். இந்த 5 இந்திரியங்களும் பக்காவா யாருக்கு இந்த காஃபி டேஸ்டர், டீ டேஸ்டர் மாதிரி, ஒயின் டேஸ்டர் மாதிரி ரொம்ப ஷார்ப்பான இந்திரியங்கள் யாருக்கு இருக்குங்களோ அந்த மாதிரி ஆசாமிகள் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்முடைய இந்திரியங்களையே மட்டுமே பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா எந்த டூல்ஸும் இல்லாம இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கலை வச்சிருந்திருக்காங்க, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆங்கிலம் சொல்லுது that which is hard, durable and of uneven color and not reflecting light is good for purchases. தமிழே, கெட்டியாக சொரசொரப்பாக ஏதேதோ நிறத்தோடு சரியாக நிறத்தை காட்டாத கல் வாங்குபவனுக்கு லாபமானது. இன்னும் ஒரு வரி கூட படிச்சு நடத்துவோமா? சரி. இந்த டாபிக் அதோட முடிஞ்ச அடுத்த டாபிக் தொடங்கும் நினைக்கிறேன். தமிழ் இன்னொரு படிங்க. கெட்டியாக சொரசொரப்பாக ஏதேதோ நிறத்தோடு சரியாக நிறத்தை காட்டாத கல் வாங்குபவனுக்கு லாபமானது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஒரு பாட்டு உண்டு. நம்முடைய 5 இந்திரியங்களுமே இப்படித்தான். நீ சர்க்கரை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சீங்கன்னா டீ இனிப்பு தெரியாது. இப்படி நம்முடைய இந்திரியங்கள் ரிப்போர்ட் பண்ற விஷயம் முழுக்க முழுக்க ஒரு கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். நல்ல எரிப்பு சாப்பிட்டுட்டு சர்க்கரை சாப்பிட்டா ஒரு சர்க்கரை நல்ல இனிக்குமா இருக்கும். 25 சேதஹ
சிக்கணஹ, சிக்கணஹ, சமவர்ணஹ, சமவர்ணஹ, இது எல்லாமே கம போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்லக்ஷணஹ, ஸ்லக்ஷணஹ, ஸ்லக்ஷ்ணஹ, ஸ்லக்ஷ்ணஹ, மிருதுஹு, மிருதுஹு, பிராஜிஷ்ணுஹு, ராஜிஷ்ணுஹு, ச ச சிரேஷ்டஹ, ஸ்ரேஷ்டஹ. இதுவும் அந்த கல்லை பத்தின கூடுதல் விவரம் அப்படின்னு நாம எடுத்துக்கணும். இந்த சிக்கனகங்கிறது இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்குது நினைக்கிறேன். 2வது அத்தியாயம் 12வது சாப்டர்லயே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதேதான் 2:12:2. அங்க நாம சிக்கனாக என்ன அர்த்தம், கிரீசி, ஸ்மூத், அந்த மாதிரி அர்த்தம் பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். இப்போ அர்த்தம் ஒண்ணும் மாத்தல. சேதக பொதுவா உடைபட்டது, பிளந்தது, துண்டானது, அந்த மாதிரி அர்த்தம் சேதக அப்படிங்கிறது. சம்ஸ்கிருத அந்த வார்த்தைக்கு வெட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். சித்தியந்தே ஹிருதய கிரந்திஹி க்ஷீயந்தே சஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே தித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வ சம்சயாக. இதய முடிச்சுகள், சந்தேக முடிச்சுகள் எல்லாம் அழுகிறது. சந்தேகங்கள் ஒழிகின்றன, அழிகின்றன. அவனுடைய கர்மங்கள் எல்லாம் தொலையுது. அந்த இறைவனை கண்டால் அப்படின்ற மாதிரி முண்டகோபனிஷத்துல வருது. சிக்கனக அப்படிங்கிறது ஒரு பிசு பிசுக்கா, கிரீசியா, எண்ணெய் மாதிரி, ஸ்மூத்தா, வழுவழுப்பா, அந்த மாதிரிப்பட்ட அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமவர்ணக ஒரே மாதிரியான வண்ணம், அதாவது பல வகை வர்ணம் இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கலாம். மிக்சட் கலரா இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்லக்ஷ்ணக ஜெண்டில், சின்னது, ஸ்மால், ஃபைன், மைன்யூட், மைல்டு, ஹானஸ், சின்சியர், பிளைன், ஸ்மூத், ஈவன், இந்த மாதிரி எல்லா அர்த்தமும் இருக்கு. வேற வேற வார்த்தைகள் வேற வேற அர்த்தத்துக்கு பயன்படுத்திருக்கனால மிச்சம் மீதி இருக்கிற ஒரே அர்த்தம் ஜென்டில்னு நம்ம எடுத்துக்கலாம். மிருதுகு மென்மையானது, பிராஜிஷ்ணுகு ஒளியுடையது, சிரேஷ்டமானது. தமிழ் வெட்டுத்துண்டு, நெய்த்திருத்தல், அதாவது நெய்ப்பசையுடையதாக இருத்தல், ஒத்த வண்ணம். இதை நான் இன்னொரு விதமா சொல்றேன். இதுவரைக்கும் நம்ம உரசி பார்க்கறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வெட்டி பார்க்கறது. அப்படி வெட்டி பார்க்கக்கூடிய அந்த துண்டு நெய்த்திருத்தல், நெய்ப்பசையோட, எண்ணெய் பசையோட இருக்கிறது. ஒத்த வண்ணம், அந்த கிராஸ் செக்ஷன் மொத்தம் ஒரே நிறத்துல இருக்கணும். உள்ள இரும்பு இருந்து அரக்கு இருந்ததுன்னா அப்படி இருக்காது. செம்பு இருந்தது, வெள்ளி இருந்தது, அதுக்கு மேல முலா மாதிரி பூசி வச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வராது. அதனால ஒரே வண்ணம் இருக்கணும். வழுவழுப்பு, ஸ்லக்ஷ்ணக
சிக்கனக அப்படிங்கிறது வழுவழுப்பு, மிருது மென்மை தென்மை, பிராஜிஷ்ணுகு ஒளி, இவற்றை உடையதாக இருப்பின் சிறந்ததாகும். இதுல வந்து ஏதோ ஒரு வார்த்தை சிக்கனக அல்லது ஸ்லக்ஷ்ணக ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. பாட்டபேதம் இருந்திருக்கலாம் அல்லது ஒரே அர்த்தம் வந்ததுனால விட்டாங்களான்னு தெரியல. தமிழ் ஆங்கிலம் படிக்கிறேன். that which is gray, greasy, இதுல அவங்க கிரேன்னு எடுத்திருக்காங்க, சாம்பல் நிறம்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, பாட்ட பேதம் இருக்கான்னு தெரியல. கிரீசி, ஆஃப் யூனிஃபார்ம் கலர், சாஃப்ட் அண்ட் கிளாசி, அந்த ஸ்லக்ஷ்ணகங்கிறத போட்ட விட்டாங்க. இஸ் த பெஸ்ட். பாட்டபேதம் இருக்குதா என்னன்னு தெரியல. தமிழ் படிங்க. தங்கத்தை பிளந்தால் உடைந்த துண்டுகள் சிறியவையாகவும் அசையுடனும் மேற்புறமும் உட்புறமும் ஒரே நிறமாகவும் வழுவழுப்பாகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்தால் அந்த தங்கம் சிறந்தது. இது தங்கத்தை பிளந்து பார்த்து சோதிக்கும் முறை. பிளந்துன்னா வெட்டி துண்டாக்கி, குறுக்கா வெட்டி கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா எதையாவது வச்சு பொதிஞ்சு நம்ம திராவிட மாடல் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. திருப்பி இருக்க படிங்க. தங்கத்தை பிளந்தால் உடைந்த துண்டுகள் சிறியவையாகவும் பசையுடன் சிறியவைன்னு போட்டிருக்காங்களா? ஆமா சாமி, சிறியவையாகவும் ஆமா போட்டிருக்காங்க. உடைந்த துண்டுகள் சிறியவையாகவும். சரி. உடைந்த துண்டுகள் சிறியவையாகவும் பசையுடனும் மேற்புறமும் உட்புறமும் ஒரே நிறமாகவும் வழுவழுப்பாகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்தால் அந்த தங்கம் சிறந்தது. இது தங்கத்தை பிளந்து பார்த்து சோதிக்கும் முறை. இப்போ சேதகா அப்படிங்கறத சிறிய துண்டுகள்னு அர்த்தம் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி எடுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா சாமி? நீங்க வகுப்பு தொடங்கும் போது சொன்னீங்கல்ல சாமி, இந்த ஒற்றர்கள் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வந்து அப்படி சொன்னீங்க டக்குன்னு. ஆமா, அந்த அம்மாவுடைய 8வது கிளாஸ்ல ஒற்றர்கள் பத்தி ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல யார ஒற்றர்களா தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசுறாங்க. 8வது வகுப்புல. ஆமா, யார நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அத புரிஞ்சுக்கலாம். சரி சாமி, சரி. வேற ஒண்ணும் இல்லை சார், வேற ஒண்ணும்.